Morning students, today we are going to see a chapter 5 PHP function and array. So PHP function என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அண்ட் அரே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் என்னென்ன லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் இன் PHP, to know the types of functions concept in PHP, to know the basics of array concepts, to know the types of arrays concept in PHP. ஸோ நம்ம இதில் important of functions and types of functions na enna paaka porom, basics of array and types of array அப்படினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். So first PHP function and array. In PHP server-side scripting language, functions and array concepts are very important to solve the many complex problems in real world. ஸோ இப்போ PHP server-side scripting languageல பார்த்தீங்கன்னா functions and array concept நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரே கான்செப்டை நம்ம வந்து பிஹெச்பியில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். PHP has over 700 functions built in that perform different tasks. Built-in functions are functions that exist in PHP installation package. ஸோ PHP நம்ம எடுத்துகிட்டு வந்ததுலன்னா ஓவரால் பார்த்திங்கன்னா 700 ஃபங்க்ஷன்ஸ் வந்து பில்டின் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பில்டின் அப்படின்னா என்னென்னா ஆல்ரெடி அதிலே இருக்கும், அதான் சொல்லியிருக்காங்க. பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆல்ரெடி PHP நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பேக்கேஜிலே டிஃபால்ட்டாக இருக்கும் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம். ஸோ நம்ம எடுத்து அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எடுத்து நம்ம பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அதாவது பர்டிகுலர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து 700 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ PHP இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா PHP ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் a block of segment in a program that performs a specific operation task, insert, execute, delete, calculate, etc. This segment is also known as function. ஸோ ஃபங்க்ஷன்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் இப்போ நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ எல்லா லாங்குவேஜுமே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் செக்மெண்ட், ஒரு ப்ரோக்ராமுடைய ஒரு பிளாக் ஆஃப் செக்மெண்ட்டை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளாக் ஆஃப் செக்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை வந்து நிறைய சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஒவ்வொரு சப் ப்ராப்ளமும் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சப் ப்ராப்ளத்தை தான் நம்ம வந்து பிளாக் ஆஃப் செக்மெண்ட் இன் ஏ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்றோம். இதுக்கு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு, இல்லை பர்டிகுலர் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, இல்லை டெலீட் பண்ணுறதுக்கு, இல்லை கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் வந்து நம்ம ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். A function is a type of subroutine or procedure in a program. ஸோ ஃபங்க்ஷனை வந்து a block of segment in a program அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றத வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா டைப் ஆஃப் சப்ரூட்டீன் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரோக்ராம்க்கான ப்ரொசீஜரை கூட நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். A function will be executed by a call to the function and the function returns any data type values or null value to called function in the part of respective program. இப்போ ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கால் டு த ஃபங்க்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அதோடைய டேட்டா டைப், அதோடைய வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். அப்படி எதுவுமே வேல்யூ இல்லை அப்படின்னா நல் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். நல் அப்படின்னா எம்டி, அதாவது ஜீரோன்னு அர்த்தம். ஜீரோவை ரிட்டர்ன் பண்ணும், ஓகேங்களா. இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன் காலை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷனை நாம் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகே, the function can be divided into 3 types as follows. ஸோ ஃபங்க்ஷனில் 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் ப்ரீ டிஃபைன்ட் ஆர் சிஸ்டம் ஆர் பில்டின் ஃபங்க்ஷன் அண்ட் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். ஸோ பாருங்கள், ப்ரீ டிஃபைன்டு ஆர் சிஸ்டம் ஆர் பில்டின், ஸோ 3 நேமில் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஃபங்க்ஷன். ஸோ எப்படி வேணாலும் அதை நம்ம சொல்லலாம். ஸோ இதில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷனையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை ஷார்ட்டாக நம்ம வந்து UDF அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ UDF இன் PHP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் UDF இன் PHP gives a privilege to user
to write own specific operation inside of existing program module. Two important steps to programmer has to create for users defined functions are. ஸோ இதில் பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனை நம்ம ப்ரோக்ராமில் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் மாடியூல். ஸோ மாடியூலில் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராமர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் சின்டெக்ஸ். ஸோ யூசர் நாம் கொடுக்குற ஃபங்க்ஷன் தான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்குற இந்த சின்டெக்ஸ் மெத்தடில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் தேர் சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், எப்படி ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுன்னு பாருங்கள். A user defined function declaration begins with a keyword function. User can write any custom logic inside the function block. ஸோ எப்போவுமே நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணணும். அந்த கீவேர்டு என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஸ்பெல்லிங்கில் தான் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும், ஸ்மால் லெட்டரில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுடைய நேம், நாம் என்ன பர்பஸ்க்கு எடுத்துக்கிட்டோமோ அந்த ஃபங்க்ஷனுடைய நேம். இப்போ நான் கால்குலேட் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா கால்குலேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை சம் அப்படின்னா சம்முன்னு எடுத்துக்கலாம். இல்லை டோட்டல் அப்படின்னா டோட்டல். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து அங்கே கொடுத்துப்போம். கஸ்டம் லாஜிக் கோட் டு எக்ஸிக்யூட்டர்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான கோடிங்கை நம்ம என்ன பண்ணணும், நாம் தான் அதை ரைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான மாதிரி நம்மளுடைய கோடிங்கை நாம் இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து சின்டெக்ஸ். ஸோ ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போது எப்போவுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் காலிங். A function declaration part will be executed by a call to the function. Programmer has to create function calling part inside the respective program. இப்போ ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணோம் இல்லையா, ஸோ லாஸ்ட் மெத்தடில் சின்டெக்ஸ் பார்த்தோம். அது டிக்ளரேஷன் மட்டும்தான். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் வந்து கால் டு த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். கால் டு த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், கால் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஆர் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா போயிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட்டை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, programmer has to create function calling part inside the respective manner. ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ரோக்ராமர் ஃபங்க்ஷன் காலிங்கு ஸோ எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரோக்ராமுடைய இன்சைட் ஆஃப் த ப்ரோக்ராமில் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். சின்டெக்ஸ் பாருங்கள், ஃபங்க்ஷனுடைய நேம் கொடுக்கணும், அவ்வளோதான். ஃபங்க்ஷன் நேமை கொடுத்து ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணணும், செமிகோலன் கொடுக்கணும், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ எப்போவுமே உங்களுக்கே தெரியும், பிஹெச்பி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆங்குலர் ப்ராக்கெட் போடணும், அடுத்து கொஷின் மார்க் போடணும், அடுத்து பிஹெச்பின்னு கொடுக்கணும். அதேமாதிரி லாஸ்ட்டில் கொஷின் மார்க்கு க்ளோஸ் பண்ணி ஆங்குலர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதில் இன்சர்ட் மெசேஜ் அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். இதுதான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ நாம் நம்மளுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் மெசேஜ் அப்படின்னும் போது ஏதோ ஒரு மெசேஜை நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, அதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்னா ப்ராக்கெட், இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிருப்போம் நம்ம. ஓகேங்களா, பக்கத்தில் ஒரு ரவுண்டட் ப்ராக்கெட் போட்டிருக்காம தான் இதுதான் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு கீவேர்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லைனில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிரேஸ் பண்ணணும், ஓப்பன் பேரந்திசிஸ் இல்லாட்டி ஓப்பன் பிரேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்லி பிரேஸ் ஃப்ளவர் ப்ராக்கெட் போடுறோம் பாருங்க, அது பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது நெக்ஸ்ட் லைனில் போட்டுக்கோங்க. ஓகே, பக்கத்தில் போட்டாலும் மிஸ்டேக் கிடையாது. நெக்ஸ்ட் லைனில் போட்டிங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எங்கே அந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அதே மாதிரி எங்கே வந்து கர்லி பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, அது பேரந்திசிஸ் கிடையாது, கர்லி பிரேசஸ். ஸோ அந்த கர்லி பிரேசஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கே க்ளோஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து பார்ட் ஆஃப் த டெஃபினேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஃப்ளவர் ப்ராக்கெட்டை போட்டுட்டு அதுக்கு கீழே பாருங்கள் எக்கோ அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதில் வித்தின் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே பாருங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். நம்ம இன்சர்ட் மெசேஜ் தான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். ஸோ நம்ம மெசேஜை இன்சர்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்தோம். அந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதில் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணணும். அப்போ இதை யார் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன். அதுதான் நம்ம பாருங்கள் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, அந்த கர்லி பிரேஸ் அந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்கு பேர் கர்லி பிரேஸ். இந்த கர்லி பிரேசஸை யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு.
அதுக்கு கீழே இன்சர்ட் மெசேஜ் நம்ம ஃபங்க்ஷனுடைய நேமாக அங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் செமிகோலன் கொடுக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் நம்ம செமிகோலன் கொடுக்க மாட்டோம் அந்த லைனில், ஆனால் இங்கே பாருங்கள் கொடுப்போம். இதுதான் வந்து கால் த ஃபங்க்ஷன். இந்த இன்சர்ட் மெசேஜ்ன்ற ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணணும்னா மேலே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இன்சர்ட் மெசேஜை போய் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லும். அப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ அவுட்புட்டில் நமக்கு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற மெசேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். ஸோ பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷனுக்கும் மேலே நம்ம பார்த்த ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் இன்சர்ட் மெசேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸோ எந்த வித மெசேஜஸுமே இல்லை பாருங்கள், எம்டியாக இருக்குது. அதுவே அதுக்குள்ளே நம்ம வேரியபிள்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. required information can be shared between function declaration and function calling part inside the program. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நம்மளுடைய ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் காலிங்கில் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நாம் வந்து ஒரு வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ணுறோம், அது வேரியபிள்ஸ். ஓகேங்களா? த பேராமீட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்கியூமெண்ட்ஸ். இட் இஸ் லைக் வேரியபிள்ஸ். அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிளை தான் நம்ம பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேராமீட்டருக்கு வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் மென்ஷன் ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் நேம் அண்ட் இன்சைட் ஆஃப் த parenthesis. There is no limit for sending arguments, just separate them with a comma notation. இப்போ அதில் ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ ஆர்கியூமெண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்ண பாருங்கள், நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேமில் இன்சைட் ஆஃப் த பேராந்திசிஸ்னால் அந்த ப்ராக்கெட், ஓகே, ரவுண்டட் ப்ராக்கெட் போடுவோம்ல ஃபங்க்ஷன் பக்கத்தில். இப்போ ஃபங்க்ஷன் நேம் பக்கத்தில் ப்ராக்கெட் போடுவோம். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம நேம் கொடுப்போம், வேரியபிள் நேம். அந்த வேரியபிள் நேம் கொடுத்தா ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணோன்னா அதை வந்து நம்ம பேராமீட்டர் அப்படின்னு சொல்லணும், வேரியபிள்னு சொல்லக்கூடாது. ஓகே, அதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அது ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம் பாருங்கள். த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஹேஸ் ஏ ஃபங்க்ஷன் வித் ஒன் ஆர்கியூமெண்ட். ஸோ ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். பாருங்கள், எஸ் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய நேம். எஃப்னு அங்கே கொடுத்துருக்காங்க, மிஸ்டேக் எஃப்பை வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. எஸ் நேம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டு நேம். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம், எப்படி யூஸ் பண்ணுறோம். ஸோ பிஹெச்பி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், ஆங்குலர் ப்ராக்கெட் கொஷின் மார்க் பிஹெச்பி ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். நம்மளுடைய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷன் அப்படின்னு கீவேர்டு யூஸ் பண்ணோம். ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்கூல் நேம் அப்படின்றதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். ஓகே, நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம் என்ன? ஸ்கூல் நேம். அப்போ ப்ராக்கெட் பக்கத்தில் போட்டிருக்கோமா, ப்ராக்கெட் பக்கத்தில் வேரியபிள் கொடுத்துருக்கோம். வேரியபிள் கொடுக்கும்போது எப்பயுமே டாலர் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு எஸ் நேம் அப்படின்னு கொடுத்துருவோம். எஸ் நேம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸ்டூடெண்ட் நேம் ஆர் ஸ்கூல் நேம். ஓகே, ஸோ அதனால் எஸ் நேம் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் நேம் இங்கே கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, இல்லை ஸ்டூடெண்ட்டு நேமான்னு பார்க்கலாம் அந்த ப்ரோக்ராமில். ஸோ எஸ் நேம் அப்படின்னு கொடுத்தாச்சு. இதுதான் வந்து நமக்கு வந்து பேராமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து எக்கோவில் பாருங்கள், எஸ் நேம். ஸோ ஆமாம், ஸ்கூலோடைய நேம், அது ஸ்டூடெண்ட் நேம் கிடையாது, ஸ்கூல் நேம். ஸோ எஸ் நேம் இன் தமிழ்நாடு. ஸோ பிரேக். ஸோ எஸ் ஸ்டூடெண்ட்டுடைய நேமை நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். அண்ட் இன் தமிழ்நாடுன்போது நம்ம அதை ஃபுல்லாக நமக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லி இங்கே மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பிரேக் கொடுத்துருக்காங்க, டேக், பிரேக் டேக். இந்த பிரேக் டேக் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ பாருங்கள், அதை க்ளோஸ் பண்ணிட்டோம், அந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஸ்கூல் நேம் என்னென்னா நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸ்கூல் நேம் ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் நேம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு 5 ஸ்கூல் நேமை கொடுத்துருக்காங்க. அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு இங்கே. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ இந்த ஸ்கூல் நேம் ஃபுல்லாக நம்ம டிஸ்பிளே பண்ணோம். ஆனால் இது எல்லாமே இன் தமிழ்நாடு அப்படின்ற மெசேஜோடு நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அவுட்புட்டில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி இன் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை இன் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் இன் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி இன் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ ஆர்கியூமெண்ட்டை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோம். ஓகே, அப்போ ஸ்கூல் நேம்ன்ற ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டுக்கு உள்ள
அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கூல் நேம் எஸ் நேம்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் ஓகேங்களா. ஏற்கனவே ஸ்கூல் நேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதால் அதே ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அங்கே எஸ் நேம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேராமெட்ரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ இதோடைய கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.